ஹலோ கைஸ், வெல்கம் டு சீசா ட்ரேடர் சேனல். வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் இஸ் டுடே நம்ம சேனல் சீசா ட்ரேடர் சேனல். அதில் வந்து வழக்கம் போல் சென்செக்ஸ் சார்ட் அண்ட் நிஃப்டி 50க்கான சார்ட் ரெண்டுமே போஸ்ட் பண்ணியாச்சு மார்னிங் வழக்கம் போல். இப்போ இதில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் நீங்கள் பாருங்கள், இது நிஃப்டி மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் ஃபஸ்ட்டு கேண்டில் இது 9.15 கேண்டில். 9.15 கேண்டிலே வந்து நமக்கு செகண்ட் பாயிண்ட்டுக்கு மேலே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து பை சைடு போவோம்னு சொல்லிட்டு நம்ம வந்து கால் சைடில் வந்து பை கொடுத்துருங்க. சேம் இந்த பக்கம் பாருங்கள், 9.15 செகண்ட் பாயிண்ட்டு கீழே தான் ஓப்பன் ஆச்சு. அதுக்கு அடுத்த கேண்டிலும் வந்து கீழே தான் போச்சு. ஸோ இது வந்து செகண்ட் பாயிண்ட் டு ஃபஸ்ட் பாயிண்ட் போகுது, இந்த பக்கம் கால் சைடு வந்து செகண்ட் பாயிண்ட் டு தேர்ட் பாயிண்ட் போகுது அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருந்தேன். ஆனால் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, இங்கே பாருங்கள், கால் சைட் செகண்ட் பாயிண்ட் டு தேர்ட் பாயிண்ட் இஸ் ட்ராவலிங், புட் சைட் செகண்ட் பாயிண்ட் டு ஃபஸ்ட் பாயிண்ட் ட்ராவலிங். ஆப்ஷன் செயின் டேட்டா ஐவி சேம் கால் அண்ட் புட் சைட். அதாவது கால்லையும் புட்லையும் ஒரே வேல்யூ தான் இருக்குது. 14 இருந்தது. அதுக்கப்புறம் என்ன, மார்க்கெட் ரிவர்ஸ்டு புட் சைட் டர்ன் அப்படின்னு போட்டிருந்தேன். காரணம் என்னென்னா, இதுக்கப்புறம் திரும்ப இப்போ மேலே போன மார்க்கெட் வந்து கீழே எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு. எஸ்எல்னால் வேறு எதுவும் இல்லை, எந்த பாயிண்டில் என்ட்ரி எடுக்கிறோமோ அந்த பாயிண்ட்டுக்கு கீழே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆனாலே எஸ்எல் தான். ஸோ நமக்கு என்ட்ரி எங்கே எடுக்கிறோமோ அங்கேருந்து ஒரு 5-10 பாயிண்டில் தான் எஸ்எல் இருக்கும். ஸோ இது வந்து எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், நமக்கு செகண்ட் பாயிண்ட்டுக்கு மேலே போவே இல்லை மார்க்கெட். ஆனால் புட் சைடு பாருங்கள், இந்த பக்கம் புட் சைட் டர்ன் போட்டிருந்தேன். புட் சைடில் இங்கே பாருங்கள், 9:35 கேண்டில் வந்து மேலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் மேலே தான் கொஞ்சம் தூரம் போய் இங்கே 150ல் என்ட்ரி. நமக்கு ஹை வந்து 180 வரைக்கும் போயிருக்கு. 184, 180 வரைக்கும் போயிருக்கு. ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு நல்ல டார்கெட் தான். இதை வந்து செகண்ட் பாயிண்ட் டு ஃபஸ்ட் பாயிண்ட் போச்சு. இப்போ வந்து செகண்ட் பாயிண்ட் டு தேர்ட் பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் போயிட்டுருக்கு. ஸோ இங்கே ஒரு கன்ஃபியூஷன்னா, மார்க்கெட் ரிவர்ஸ்டு புட் சைட் டர்ன் போட்டாச்சு. பட் ஐவி வந்து பார்த்தீங்கன்னா, கால் சைட் 15, புட் சைட் 13ன்னு போட்டிருக்கு. அதாவது கால் சைடில் அதிகமாகவும் புட் சைடில் கம்மியாகவும் இருக்குது. ஸோ இதனால் வந்து இது வந்து கால் சைட் தான் போகுன்ற மாதிரி காட்டிகிட்டு இருந்தது. அதனால் ப்ளீஸ் வெயிட்டுன்னு சொல்லி போட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பாருங்கள், ஆப்ஷன் செயினில் ஐவி போட்டிருக்கேன் பாருங்கள், 15 இருந்தது, கரைஞ்சி வந்து 13 அப்படின்னு. சாரி, இது புட்டு, அதாவது 13ன்னே இருக்குது. இது வந்து கால் சைடு. கால் சைடில் பாருங்கள் 16ன்றது. ஸோ கால் சைடு தான் அதிகமாக இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து கால் சைடு போகும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா இப்போ நிஃப்டி பாருங்கள், நிஃப்டி வந்து புட் சைடு வந்து மேலே போயிட்டுருக்கு. பட் சென்செக்ஸ் பாருங்கள், இது சென்செக்ஸ் சார்ட்டு. சென்செக்ஸ் ஓப்பன் ஆனது வந்து செகண்ட் பாயிண்ட்டுக்கும் தேர்ட் பிரேக் ஒன் பாயிண்ட்டுக்கும் மேலே. ஸோ இது வந்து கால் சைடில் இருந்தது. இங்கே பாருங்கள், செகண்ட் பாயிண்ட்டுக்கு மேலே தான் மேக்ஸிமம் இருந்தது. இங்கே புட் சைடில் பாருங்கள், செகண்ட் பாயிண்ட்டுக்கும் பிரேக் ஒன் பாயிண்ட்டுக்கு கீழே தான் மேக்ஸிமம் இருந்தது. ஸோ நிஃப்டியும் சென்செக்ஸும் வெவ்வேறு திசையில் பயணம் தொடர்ந்ததால் நம்ம வந்து இன்றைக்கி வந்து எஸ்எல் தான் அடிக்கடி ஹிட் ஆகும்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவாய்ட் பண்ண சொல்லிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சென்செக்ஸ் மூவிங் இன் கால் சைட், நிஃப்டி மூவிங் இன் புட் சைட். ஸோ டோன்ட் டேக் என்ட்ரி இன் நிஃப்டி புட் சைட். ஸோ ப்ளீஸ் வெயிட், நிஃப்டி வில் கோ இன் கால் சைட் அப்படின்னு கொடுத்துருந்தேன். ஏன்னா அனலைஸ் ஆப்ஷன் செயின் வந்து இப்போவே லாஸ்ட் வரைக்குமே கால் சைடில் தான் அதிகமாக இருந்தது. ஸோ அதனால் கன்ஃபியூஷனாக இருந்தது. ஒன்று சென்செக்ஸ் வந்து நிஃப்டியை ஃபாலோ பண்ணுமா, இல்லை நிஃப்டி வந்து சென்செக்ஸை ஃபாலோ பண்ணுமான்ற கன்ஃபியூஷன்லேயே இருந்தது. ஸோ அதனால் நீங்கள் இங்கே என்ட்ரி எடுத்திருந்தால் அகைன் வந்து எஸ்எல் ஹிட் ஆகிருக்கும். அகைன் நீங்கள் என்ட்ரி இருந்தால் அகைன் எஸ்எல் ஹிட் ஆகிருக்கும். ஸோ அகைன் இது கீழே போயிருக்குன்னு பார்த்தா இந்த பக்கம் மேலேயே போகல. ஸோ அகைன் என்ட்ரி எடுத்திருந்தால் திரும்ப எஸ்எல் ஹிட் ஆகிருக்கும். ஸோ இப்படியே மாறி மாறி இருந்திருக்கு. சென்செக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் புட் சைடில் மேலே போயிருக்குன்னு பார்த்தா திரும்ப எஸ்எல் ஹிட் ஆகிருக்கும். ஸோ மாறி மாறி கண்ணாபின்னான்னு போயிருக்கும். இது காரணம் வந்து சார்ட் ஒரு திசையில் காட்டுது, ஆப்ஷன் செயின் அனலிஸ் வந்து வேறு திசையில் காட்டுது. ஸோ இந்த மாதிரி காட்டும் போதே நம்ம வந்து சுதாரிச்சிருக்கணும். இதுதான் இதோட லாங்குவேஜ். அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஒரு லாங்குவேஜ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷன் செயின் லாங்குவேஜ் வந்து என்னன்னா, அதை டீகோட் பண்ணுறது தான். ஸோ அதோட ஐவிக்கு என்ன அர்த்தம், ப்ரீமியம் ப்ரைஸுக்கு என்ன அர்த்தம், இந்த சார்ட்டுக்கு என்ன அர்த்தம், இதெல்லாம் தெரிஞ்சால் தான் உங்களால் ப்ராஃபிட் வரும்போது நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். லாஸ் வரும்போது அந்த இடத்துல சுதாரிச்சுட்டு வெளியே வந்துட முடியும். அதாவது லாஸ் வர நாளைக்கு அன்றைக்கி ட்ரேடே எடுக்கக்கூடாது. ப்ராஃபிட் வர்ற அன்னைக்கு ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட்டுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும். அதாவது இங்கே 150ல் இங்கே பை பண்ணால் 222, 200 வரைக்கும் நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணுற மாதிரி என்னைக்கு அமையுதோ அன்னைக்கு வந்து பெருசாக ஹோல்டு பண்ணணும். என்னைக்கு சின்ன ப்ராஃபிட் எடுக்கணுமோ அன்னைக்கு வந்து இந்த மாதிரி டயத்தில் வந்து ஒரு 20 பாயிண்ட் 15 பாயிண்ட்லேயே ஸ்கேல்பிங் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஒரு 500 பாயிண்ட் வரைக்கும் கேட்ச் பண்ணலாம். எப்பயுமே செகண்ட் பாயிண்ட் டு தேர்ட் பாயிண்ட் அந்த மாதிரி, இல்லைனா இந்த பக்கம் செகண்ட் பாயிண்ட் டு தேர்ட் பாயிண்ட், ஏதோ ஒரு பக்கம் வந்து ரேலி கன்ஃபர்மேஷன் நமக்கு ஆப்ஷன் செயின் டேட்டாலையும் சார்ட்லையும் ஒருங்கிணைப்பாக கிடைக்கும்போது 500 பாயிண்ட் வரைக்கும் கேட்ச் பண்ண முடியும். ஸோ மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே இந்த 3 நாளும் நமக்கு இந்த மாதிரி அமையலை. காரணம் வந்து 3 நாளுமே
சார்ட் ஒரு பக்கம் போகுது. அதாவது ட்ரெண்டிங் டைரக்ஷன் ஒரு பக்கம் இருக்கு. ஆப்ஷன் செயின் அனலிஸ்ட்ல வந்து வேற ஒரு டைரக்ஷன் காட்டுது. அதனால இந்த 3 நாளுமே பார்த்தீங்கன்னா, 0.4% 0.5% தான் நிஃப்டி இண்டெக்ஸ் எல்லாமே மூவ் ஆயிருக்கும். ஸோ மார்க்கெட்டே சரியா மூவ்மெண்ட் ஆகல. காரணம் வந்து ஆப்ஷன் செயின் அனலிசிஸ் ஒரு திசையிலயும், சார்ட் வந்து அதாவது இண்டெக்ஸ் வந்து வெவ்வேறு திசையிலும் போனனால, இன்னைக்கு வந்து அமையல. 3 நாளுமே அமையல. இப்ப அதான் இங்க வந்து கிளியரா எழுதியிருப்பேன். இதெல்லாம் பாருங்க 10 மணிக்குள்ளேயே நடந்துருச்சு. ஸோ டியர் ட்ரேடர் டோன்ட் கன்ஃப்யூஸ் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் இஸ் சேம். ஸோ பட் சென்செக்ஸ் இஸ் ஆல்வேஸ் கிளியர். ஸோ சென்செக்ஸ் வந்து மூவிங் கால் சைட், நிஃப்டி வந்து வில் மூவ் இன் கால் சைடு. அதாவது இனிமே சென்செக்ஸ் கால் சைடில் போயிட்டு இருக்கனால, நிஃப்டி வந்து கால் சைடில் போனால் மட்டும் ட்ரேட் எடுக்கலாம். அண்ட் ஆப்ஷன் சைன் டேட்டா இஸ் ஷோயிங் ஸ்டாயிங் இன் கால் சைடு ஒன்லி. ஸோ மாற்றி மாற்றி போயிட்டு இருந்தது. நிஃப்டி ஐவி ஸ்ட்ராங் இன் கால் சைட், ப்ளீஸ் டேக் என்ட்ரி இன் கால் சைட் ஆஃப்டர் அவர் செட்டப் இஸ் ட்ரிகர். அதாவது நமக்கு என்ட்ரி இங்கே ட்ரிகர் ஆனால் மட்டும்தான், செகண்ட் பாயிண்ட்டுக்கு மேலே போனால் மட்டும் என்ட்ரி எடுக்க சொல்லியிருந்தேன். ஸோ இதெல்லாமே முன்னாடியே கொடுத்து அதுக்கப்புறம் பாருங்கள் ஆப்ஷன் செயின் டேட்டா வந்து நிஃப்டி, அதாவது கால் சைட் 13, புட் சைட் 11. ஸோ கால் சைடு அதிகமாகவும் புட் சைடு வந்து கம்மியாகும். ஆனால் சென்செக்ஸில் பாருங்கள் கால் சைடு கம்மியாகவும் புட் சைடு வந்து அதிகமாகவும் இருந்தது. ஸோ சென்செக்ஸில் இங்கே புட் சைடு காட்டுது, ஆனால் மார்க்கெட் பாருங்கள் கால் சைடில் இருந்தது. நிஃப்டியில் புட் சைடு வந்து மார்க்கெட் மேலே இருந்தது, ஆனால் ஆப்ஷன் செயினில் வந்து கால் சைடு காட்டுச்சு. ஸோ இப்படி கண்ணா பின்னான்னு இருந்ததால் டுடே டுடே நோ ட்ரேட் ஜஸ்ட் வாட்சிங் அப்படின்னு போட்டுட்டேன். ஸோ டுடே இஸ் த ஒர்ஸ்ட் டே டூ மச் எஸ்எல் அண்ட் என்ட்ரி அப்படின்னு அதாவது என்ட்ரி எடுத்திருந்தால் அதிகபட்சம் எஸ்எல் ஆயிருக்கும் போட்டிருந்தேன். ஸோ ரீசனும் இங்கே போட்டேன், டேட்டா அண்ட் சார்ட் போத் ஆர் irrelevant. ஸோ மார்க்கெட் இஸ் கோயிங் அப் அண்ட் டவுன், எஸ்எல் ஹண்டிங் இப்படி தெளிவாக கொடுத்தாச்சு. இதெல்லாமே இந்த அனலிஸ்ட்டில் வந்து இந்த லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஆப்ஷன் செயின் அனலிஸ் மட்டும் படித்து தெரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்கள் இன்ட்ராடே ஆப்ஷனில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம். மற்றவங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த டெய்லி இதெல்லாம் பார்க்காம இண்டெக்ஸ் மட்டும் பார்த்துட்டு கால் சைடில் மூவ் ஆச்சுன்னா ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட், புட் சைடில் மூவ் ஆச்சுன்னா அதே மாதிரி 10 20 பாயிண்ட் நீங்கள் வந்து ஸ்கேல்பிங் பண்ணிட்டு போகிறனால ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்கும், ஒரு நாள் வந்து பெருசாக லாஸ் ஆயிரும். அதாவது 20 30 பாயிண்ட் லாஸ் ஆயிரும். ஸோ எடுத்த ப்ராஃபிட் வந்து அப்படியே போயிடும். இந்த கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட் டேல லாங்காக தொடர்றதுக்கும், இந்த மாதிரி கன்னா பின்னான்னு வர சைட்வேஸ் டேலையும் ப்ரீமியம் டிகேலையும் நீங்கள் சுதாரிச்சுட்டு என்ட்ரியே எடுக்காமல் தப்பிச்சிடலாம். அப்படியே என்ட்ரி எடுத்திருந்தாலும் ஒரு 10 20 பாயிண்ட்லேருந்து நீங்கள் தப்பிச்சிடலாம். ஸோ அதுதான் இதோட சிறப்பு. ஸோ கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா கற்றுக்கோங்க. இது வந்து நாளைக்கான சென்செக்ஸோட பாயிண்ட்டு பார்த்துக்கோங்க. 80,000 கால் ஆப்ஷன், நீங்கள் வந்து 81,000 புட் ஆப்ஷனில் பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து நிஃப்டி நாளைக்கான எக்ஸ்பைரிக்கானது. ஸோ நிஃப்டி சென்செக்ஸ் வந்து சென்செக்ஸும் சரி நிஃப்டியும் சரி நாளைக்கு புட் சைடு தான் போகிற மாதிரி காட்டுது. ஆப்ஷன் செயின் அனலிஸ்ட்னு எதுவும் சொல்லலை, அது நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது மாறும். அந்த ஆப்ஷன் சார்ட் அதாவது நம்ம ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வந்து புட் சைடில் தான் போகிற மாதிரி காட்டுது. ஸோ மார்க்கெட் வந்து புட் சைட் போகுன்றனால நாளைக்கு எடுத்தோடனே புட் சைட் போயிடாதீங்க. சப்போஸ் மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா அப்படியே அந்த சார்ட் மாறும். ஸோ நாளைக்கு புட் சைட் போகணும். அதுக்கு புட் சைடில் கேப் டவுனில் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கால் சைடு போகலாம். இல்லைனா ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் புட் சைடு போகிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது. அதை வந்து இது சொல்லுது, சார்ட் வந்து இப்படி தான் சொல்லுது. ஸோ எதையுமே முன்கூட்டியே கணிக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் நாளைக்கு ஓப்பன் ஆகட்டும். இதில் ட்ரேட் எப்படி எடுக்கிறதுனா, இங்கே சீசா மாதிரி தான் கைஸ். இங்கே மார்க்கெட் வந்து கால் சைடில் தேர்ட் பாயிண்டில் இருந்தால் புட் சைடில் வந்து ஃபஸ்ட் பாயிண்டில் இருக்கும். ஸோ புட் சைடில் ஃபஸ்ட் பாயிண்டில் இருந்து க்ரீன் கேண்டில் வச்சு மேலே போனால், கால் சைடில் தேர்ட் பாயிண்ட்லேருந்து ரெட் கேண்டில் வச்சு கீழே வரும். ஸோ அப்படி தான் ட்ரேட் எடுக்கணும். இங்கே செகண்ட் பாயிண்டில் கால் சைடில் இருந்தால் புட் சைட்லேயும் செகண்ட் பாயிண்டில் இருக்கும். ஸோ புட் சைடில் செகண்ட் பாயிண்ட் டு தேர்ட் பாயிண்ட் போச்சுன்னா, கால் சைடில் செகண்ட் பாயிண்ட் டு ஃபஸ்ட் பாயிண்ட் வரும். கால் சைடில் ஃபஸ்ட் பாயிண்ட் டு செகண்ட் பாயிண்ட் போச்சுன்னா, புட் சைடில் தேர்ட் பாயிண்ட் டு செகண்ட் பாயிண்ட் வரும். ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட்டு. ரொம்ப சிம்பிளான கான்செப்ட்டு. பேரே வந்து சீசா ட்ரேடர் அப்படின்னு வச்சதுக்கு காரணமே அதான். பேர்லேயே எல்லாமே இருக்கும். ஸோ ஓகே காய்ஸ், தேங்க் யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இல்லாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஓகே காய்ஸ், தேங்க் யூ.